ப்ரோ பட்டையை போட்டு பார்க்கும்போது மாதிரி பட்டையெல்லாம் லைட்டு சின்னதாக ஸ்லைட் வேவதி தான். அதுமாரி ஒருத்தவனுக்கு லவ் வரதெல்லாம் வந்து நார்மலாக இருக்காங்க, அது ரொம்ப வெறியாகும். என்னடா எப்படிடா கரெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். டேரக்டர் சார் நிறைய அதுமாரி லவ் பண்ணியிருப்பாரோ? அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். நாங்களும் நம்பிக்கிறோம். பட் ஆப்டர் ரெக்கார்ட்லாம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுடா அப்படிங்கிற மாதிரி புலம்புவாரோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி தான் அவரும். எல்லாம் பேச மாட்டார் அதிகமாக. அப்படியா? சூப்பர் சூப்பர். பட் அதிகமாக பேச மாட்டாருன்னா எனக்கு புரியல. இல்ல செயல் தான் எல்லாமே. ஐயோ படத்தோட டைட்டில் வைக்கிறாருன்னா ப்ரோ நீங்க ரொம்ப இன்னசென்ட் ப்ரோ. அப்படி சொல்றீங்களா? பாவம் பையனை வந்து அவரும் போட்டு வாங்குறாரு, நீங்களும் கொடுக்குறீங்க. பரவாயில்ல. பட் ஆனா கதையில தான் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு பார்த்தா இங்க கவுண்டரை வந்துகிட்டே இருக்கு டமால் டமால்னு. அவங்க பயங்கரம். ஆன்செட் கெமிஸ்ட்ரியை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு போச்சு. நாங்க ரொம்ப கம்மி டைம்ல ஷூட் பண்ணனால we were like ready for shot. So I think action only both of us just got into it. நாங்க அது ப்ரிப்பேர்ல I don't think we prepared also. ஆமா, அதுக்கு முன்னாடியும் நாங்க பெருசா மீட்டே பண்ணல. ஒரே ஒரு தடவை என்ன சொல்றது ரிஹர்சல் அப்ப மட்டும் ரிஹர்சல் இருந்தது. அதுவும் நம்ம தனியா தான் பண்ணோம். I think we never did it together இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பட் ஆனா ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லைக் ஆக்ட் பண்ண போறோம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ என்னதான் ரைட்டர் வந்து எவ்வளவோ சிலாதிச்சு எழுதிடலாம், பட் அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கிட்டு ஒரு விஷயம் எமோட் பண்ணணும்ல. அதில் வந்து என்னடா நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த சீன் நம்மளாடி பண்ண முடியுமா அப்படின்னு தயங்கின ஷார்ட் ஆர் சீன். எல்லா சீனுமே அப்படி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப புதுசு சொல்ல போனால். ஸோ அதாவது அவ்வளோ பெரிய கான்செப்டில் குதிச்சு குதிச்சு பாடியாச்சு, ஃபியர் அங்கே போகலை. இங்கே வந்து உங்களுக்கு ஃபியர் இல்லை, பட் நம்ம ஒரு டெலிவர் பண்ணுற ஒரு விஷயத்த அதை எடுத்து கான்ஷியஸாக பண்ணுன்ற பயம் இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வெளியே கோடி பேர் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, ஒரு படம் நடிக்கும் போது அதில் ஒரு லீடாக பண்ணணும், இல்லை ஒரு ஆக்டராக இருக்கணுன்ற விஷயம் வந்து வெளியே நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. பட் நான் பாட்டில் நல்லா போயிட்டுருக்கும் போது இதுக்கு வரும்போது அவங்களோட பிளேஸ் எடுத்து நான் பண்ணும்போது ஓகே நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுன்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஆக்டிங் நீட் இருந்தது, பட் எனக்கு என்ன வரும்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம் ஆனஸ்ட்டாக, பட் எனக்கு இந்த கதையில் வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே என்னால் இந்த விஷயம் வந்து நல்லா கேரி பண்ண முடியும்னு. பட் அதை பார்க்குறவங்க தான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும்.